அரைக்கீரைங்க ஒரு கைங்க, மாவு இட்லி மாவு ஒரு கைங்க. நம்ம அரைக்கிறதுக்கு வந்து அரைக்கீரை ஒரு கை. கீரை கழுவிட்டு நல்லா அலசிட்டுங்க பொடி பொடியாக கட் பண்ணிங்க. ஒரு சின்ன பல்லாரி வெங்காயம், இல்லை நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 4-5 போட்டுக்கலாங்க. ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கல் உப்புங்க. இதை கலக்கிட்டு நம்ம ஒரே தோசையாக ஊற்றிங்க. நம்ம தோசைக்கல்லில் வந்து எண்ணெய் ஊற்றாமல் ஃபஸ்ட்டு ஊற்றிட்டுங்க. அப்புறம் வந்து எண்ணெய் ஊற்றிங்க. நம்ம மூடி வச்சாலும் மூடி வைக்கலாம், இல்லாட்டி அப்படியே மூடி வைக்காமேன்னு சொல்லலாங்க. இப்போ டிஷ்யூவில் வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக தேய்க்கிற மாதிரி இருந்தால் தேய்ச்சிக்கலாம். ரொம்ப கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்ததுன்னா தேங்காய் மஞ்சள் தேய்ச்சிட்டு டிஷ்யூ பேப்பரில் இது பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து அரைக்கீரை தோசை தான் செய்ய போகிறோங்க. பச்சையாக அரைச்சதுங்க அரைக்கீரை ஒரு கை, பச்சை மிளகா ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகா, ஒரு சின்ன பல்லாரி, கொஞ்சமாக கல் உப்புங்க, அந்த ஒரு கரண்டி மாவு கலவாங்க. இதெல்லாம் 2 தோசை ஆச்சுன்னா 2 தோசையும் செஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரி நமக்கு 2 தோசை வரும் போல் இருக்குதுங்க. ஒரு கரண்டி மாவுலைங்க இந்த மாதிரி ஊற்றிட்டு கொஞ்சம் மூடி வச்சாத்தான் நமக்கு உடையாமல் வருங்க. ரொம்ப லேசாக ஊற்றினாலும் நமக்கு வருமா என்னன்ட்டு தெரியலைங்க. தோசை எடுக்கிறதுக்குங்க. இப்போ வந்து நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. தோசை கரண்டிலேயே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க. நம்ம சுற்றி வர ஊற்றிட்டுங்க. இந்த மாதிரி ஊற்றிக்கலாங்க. நம்மளுக்கு எண்ணெய் எவ்வளோ கம்மியாக வேணுன்னா கம்மியாக ஊற்றிக்கலாங்க. நமக்கு எப்படியே தோசை திருப்பி எடுக்கிற மாதிரி இருந்தால் போதும். எண்ணெய் நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம இட்லி தட்டில் இட்லி மூடியில் மூடி வைக்கலாங்க, இல்லை வேறு ஒரு மூடியில் எப்படி மூடி வச்சு நம்ம இப்போ சிம்மில் தான் வச்சுருக்குறோங்க. இப்போ வேகமாக வச்சுக்கலாங்க. வேகமாக வச்சு சும்மா வேகமாக வச்சுட்டு சீக்கிரம் கறியிருங்க. அதனால் கொஞ்சம் சிம்மிலே வச்சு எடுக்கோங்க. நான் இப்போ வீடியோக்கு வேண்டி உடனே எடுத்துட்டேன். இப்போ வேகமாக வச்சுருக்குங்க. திருப்பறக்கு வருதான்னு பார்க்கலாங்க. ரொம்ப வேகமாக வச்சாலும் கறி போயிடுங்க. கீரை வந்து அரைச்சி ஊற்றினால கறியிடும். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தொட்டுக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ நமக்கு திருப்போட வந்துடுச்சுங்க. தேங்காய் சட்னிக்கு தேங்காய் சின்ன ஜாரில் உடனே அரைக்கணும்னா ஒரு 2 கீட்டு தேங்காய்ங்க, ஒரே ஒரு பச்சை மிளகா, பொட்டுக்கடல ஒரு 1/4 கை பொட்டுக்கடலைங்க, கொஞ்சம் உப்பு, இது மட்டும் அரைச்சிக்கலாங்க. நம்ம தேவைன்னா இஞ்சி ஒரு சின்ன பீஸுங்க, ஒரு கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு 4-5 இலை கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இப்போ வந்து தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம வேகமாக வச்சு சிம்மில் வச்சுட்டு தான் எப்போவுமே எடுக்கணும். ஊற்றும்போது மாவு ஊற்றும்போது நம்ம சிம்மில் வச்சு ஊற்றிட்டு மறுபடியும் வேகமாக வச்சு நம்ம எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி மூடி வச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்மளுக்கு கீரை தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. ஒரே மாதிரி செய்யறதுக்கு வித்தியாசமாக நம்ம செஞ்சுக்கலாங்க. இதுலேயே நம்ம வந்து இட்லி பொடியும் தொட்டு சாப்பிட்டுக்கலாங்க. ஒரு தோசை இது இந்த மாதிரி சாப்பிட முடியுங்க. நம்ம வந்து இன்னும் ஒரு தோசையாக 2 தோசை 2 இருந்தால் ஒவ்வொரு தோசை இந்த மாதிரி சாப்பிட்டு ஒரு தோசை வெள்ளை தோசையோடு ஊற்றிக்கலாங்க. நான் ஒரே கை கீரை தான் ஒரு மேல் கொழுந்த பொரிச்சா ஒரு கை வர மாதிரி அதை கழுவிட்டு பொடி பொடியாக நறுக்கிட்டு மிக்சியில் அரைக்கணுங்க. இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. கருவேற்கு முன்னாடி நம்ம இப்படி எடுத்துக்கலாங்க.